கவினே ஆச்சா பொண்ணு வாய் தர ஆ சொல்லு. இந்த 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 வீட்ல இவன் மட்டும் வித்தியாசமா பிறக்கல. இவனுக்கு எல்லா விதமான சலுகையும் உண்டு. என்ன ஆர்வம் அந்த கையில போன் இல்லாம கிடக்க போறது, எப்ப பார்த்தாலும் வீடியோ விளையாடிட்டே கிடக்கான். ஆனா இந்த வீட்டுல யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. இதுவே நாம ஏதாவது போன் எடுத்தனா பாரு, உடனே பொட்ட புள்ள எப்படி உட்காந்து கிடக்கு, துவாரத்தை எடுத்து வீட்டை பெருக்க வேண்டியதானே, பாத்திரம் தேய்க்க வேண்டியதானே, பல்ல விளக்க வேண்டியதானே, கக்கூசு கழுவ வேண்டியதானே சொல்லி கத்த வேண்டியது. இப்ப கூட பாரு நமக்கு பழைய சோறு, அவனுக்கு சுட சுட இட்லியை பாரு. ஹலோ மை டியர் மம்மி, என்ன நடக்குது இந்த வீட்ல? எங்களுக்கு மட்டும் பழைய சோறு, ஆனா அவனுக்கு மட்டும் பாரு சுட சுட இட்லியும் கொதிக்கிற குழம்பும் பாரு. எதை கொழுப்படுத்தல என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியுது? 10 நாளைக்கு முன்னாடி வச்ச பழைய சாதத்தை உங்க 2 பேருக்கு சாப்பிட கொடுத்தேன். ஆள் எவ்வளவு பாரு பேசுறது. ராத்திரிக்கா கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாமே, மதியானத்துக்கு கொஞ்சம் கறி எடுத்து வச்சிருந்தேன். அதுல குழம்பு வச்சிருந்து உங்களுக்கு சோறு வடிச்சு குழம்பையும் போட்டு விட்டா நீ இதுவும் பேச இதுக்கு மேலே பேசிவிட்டே. அப்ப எங்களுக்கு மட்டும் சோறு, உன் பிள்ளைக்கு மட்டும் இட்லியை பாரு, நல்லா இருக்கு நியாயம். எடி கழுத, ஏற்கனவே இட்லி மாவு வீட்டுல கொஞ்சம் கடந்துச்சு. இந்த வெயிலுக்கு அப்படியே விட்டா புளி பேரி போயிடும் பாரு. நம்ம வீட்டுல என்ன பிரிச்சா கிடக்கு, அதனால சரி இருக்கிற மாவுல வரைக்கும் இட்லியை ஊத்தி விட்டு பிள்ளைக்கு ஊட்டிடுவோம். ராத்திரி அவனுக்கு சோறு சாப்பிட்டு கொஞ்சம் சிரமமா இருக்குமே, அவனுக்கு மாத்திரம் இட்லியை ஊட்டி விட்டு மற்றவங்க நம்ம சோறு சாப்பிட்டதே மாதிரி சோறு வடிச்சு விட்டா நீ இதுன்னு சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவட்டி. ஆஹா, அது பாருங்க செவனேன்னு சிட்டிங்க போட்டு உட்காந்து கிடந்துச்சு. நம்ம தேவையில்லாம பேசி இப்ப நம்ம கட்டிங் ஆக போறோம். கன்ஃபார்ம் தேவையில்லாத ஊசி பேத்தி விட்டுட்டுமா? பூமாரி என்ன பழக்கிது? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு சாப்பாடு வேணா இட்லி வேணும்னா நீ அம்மாட்ட கேட்டுருக்கணும். வீட்டுல இட்லி கடை தான் உனக்கு சேர்த்து வைக்க போறா. அதை விட்டுவிட்டு தம்பிக்கு மட்டும் நல்லா ஊற்றிக்க, எனக்கு எதுவும் செய்யறேன்னு சொல்ற? இல்லப்பா, நம்ம 2 பேரும் தட்டுல ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அவனுக்கு மட்டும் வேற மாதிரி செஞ்சிருக்காங்களா, அதான்ப்பா. உனக்கு அப்பா அத்தனை சொல்லியிருக்கேன். அவன் தம்பி சின்ன பிள்ளை, அவன் எது தப்பு செஞ்சாலும் நீ தான் கண்டிக்கணும். அவனுக்கு வேணுறதுல பார்த்து நீ தான் செய்யணும்னு. இப்படி நீயே சண்டை போட்டா எப்படி சொல்லு? உன்னைய பார்த்தா அவன் நாளைக்கு கத்துக்குவான் பாத்துக்க. எல்லாம் கொழுப்பு திமிரு சேர்க்க சரியில்லை. மேடம் பெரிய பொண்ணு வந்துட்டு வரவல, அத வீட்டுல இருக்க பெரிய பிரச்சனை கேட்க கூட முடிவு பண்ணிட்டாங்க போல. இன்னொரு தரம் இப்படி ஏடிக்கு படி ஏதாவது பேசி பாரு, உனக்கு இருக்கா பாரு. இதெல்லாம் நல்லா பேசுங்க. சாப்பிடும் போது செல்போன் நோண்டிட்டு உட்காந்து கிடக்கான் உங்க பாவன். அவனை எதுவுமே சொல்லாதீங்க. என்னைய மட்டும் என்னான்னு ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க. கேட்டி வருமே, அவன் பொம்மை போன வச்சுட்டு நோண்டிட்டு கிடக்கான். அதுல என்ன இருக்கு சொல்லு பாப்பா? ஒவ்வொரு பட்டனையும் அழிச்சு விட்டு ஏதோ ஒரு பாட்டு வந்துட்டு கிடக்கு, அதை பார்த்துட்டு உட்காந்து கிடக்கு. நீ என்ன கேட்குற? நெச பொண்ணுல கேட்குதே, அதுல வர வீடியோ கேம் பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு அதுல ஆடுற டான்ஸை பார்த்துக்கிட்டு கேட்க பக்கம் சிரிச்சிட்டு கிடக்க. நீ நெச பொண்ணு கேட்கறதுக்கா அவன் பொம்மை பொண்ணு வச்சுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பாப்பா? உங்களோட பெரிய தலைவலிட்டி அம்மா தாயே இருக்கு எனக்கு வீட்டுல ஏறிட்டு போகுது. முதல்ல எங்க அம்மாட்ட போன போட்டு உங்க 2 பேரும் கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வர இரு. கொஞ்ச நாளைக்காச்சும் நான் நிம்மதியா இருக்கேன். எங்களை மாதிரி பெத்தவங்களா நீங்க பண்ற சேடையெல்லாம் தாங்க முடியாம எப்ப பார்த்தாலும் பாதி உசுரா தானே அழிஞ்சிட்டு கிடக்கா. பரிசுலாம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் லீவ் விட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா கிடக்கு. பிள்ளைகளை கொண்டு போய் முதல்ல அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல கொஞ்ச நாள் சேர்க்கணும். அப்பதான் கொஞ்ச நாள் நாங்களும் நிம்மதியா இருக்க முடியும். காலையில எந்திரிச்சு சமைக்க வேண்டியது இல்ல, அறக்க பறக்க சோறு ஆக்க வேண்டியது இல்ல, சொசமா கொஞ்ச நேரம் மாதிரி படுத்து தூங்கலாமன்ட்டு இருக்கும். நீங்க எல்லாம் கொண்டு போய் உங்க தாத்தா பாட்டி வீட்டுல வந்தா எங்களுக்கு நிம்மதி. பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க பாதி உசுராத்தே அலையணும். இப்படி உங்க ஆயக்கு போன் பட்டு 10-15 நாள் உங்களுக்கு கொண்டு போய் உங்க பாட்டி வீட்டுல தள்ளிட்டு வர இரு. தள்ளுங்க அதுக்கு தான் நாங்களும் வெயிட்டிங். அங்கே போனோம்னா சத்தியக்கா சோனியாக்கா எல்லாரையும் பார்க்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கலாம். இங்கே இருந்துக்கிட்டு உங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு போர் அடிக்குது. எனக்கு முணுமுணுக்குருவா பாட்டி ஊரில் 10 நாள் இல்லை 20 நாள் 30 நாள் இருக்கு சொன்ன நான் தாராளமாக இருப்பேன்னு சொன்னேன். இருப்பேன் வருஷம் போய் சொகுசா உட்காந்துட்டு தின்னுட்டு வேணுன்றதுல வாங்கி கொடுக்குறாவுல, அதனாலதான் அவங்க ஓடுதே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ இது மட்டும் அப்படி இருக்க முடியாது பார்த்துக்க. இப்போ முன்னே விட நீ இப்போ வளர்ந்துட்டே பெரிய பொண்ணு. வீட்டுல இருக்கிற வேலை செஞ்சு ஆயாக்கு ஒத்த மாசியா கூட மாதிரி எல்லாம் இருந்து நீ தான் பார்த்துக்கணும். ஆயா வீட்டு வழியும் பார்க்கணும், கைனி வழியும் பார்க்கணும். அதனால நீ ஆய கூட சேர்ந்துட்டு காட்டு வெள்ள கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற வழியை பாரு. நான்லாம் 5ஆம் வகுப்பு படிக்கையிலே அடுப்பு பற்ற வச்சு சோறாக்க குழம்பாக்குன்னு எல்லாத்தையும் கத்துக்கிடுவேன். நீ இன்னும் 9ஆம் வகுப்பு படிக்க இன்னும் 1 வேலை செஞ்சு தொலைக்க மாட்டீங்க. உங்க ஆயக்கடை போய் ஊர்ல இருக்கிற எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வரேன். இனி மட்டும் நம்ம வீட்லயும் ஒரு வேலை நீ தான் செய்யணும் பாத்துக்க. என்னது ராணி விடு, இப்ப எதுக்கு கத்திட்டு கிடக்க? ராத்திரி நேரத்துல பிள்ளைங்க சாப்பிட்டு விடு. நானும் சாப்பிட்டுன்னு சொல்லணும். உங்க பிள்ளைதான் சாப்பிடாம பேசிட்டு கிடக்கா. சாப்பிட சொல்லுங்க முதல்ல அவளை. சரியான வாயாடி. பூமாரி அம்மாட்ட சண்டை பிடிக்காம ஒழுங்கு மாதிரியே சாப்பிடு, அமைதியா சாப்பிடு. என்ன இது அம்மா இப்படி சொல்லிட்டாங்க? வீட்டு வேலையை கஷ்டம் நினைக்கிறோம் நானு. இதுல காட்டு வேலை கத்துக்கணுமா? அம்மா சொன்ன மாதிரி ஊர்ல போய் என்னை காட்டு வேலை கத்துக்க சொல்லுவாங்களோ? என்னங்க ராணிக்கு போன போட்டு கொடுங்க. பிள்ளைகளுக்கு பரிசுலாம் முடிஞ்சு லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கேன். எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் முடிச்சு போடுவோம், லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா. விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வார்த்தை கேட்போம் எப்போ ஊருக்கு வராங்கன்னு. போன போட்டு கொடுக்க பார்ப்போம். அந்த பொட்டி மேல கிடக்கல எடு போனேன். எங்கங்க ஏட்டி அங்க தானே கிடக்கு, கண்ணு தெரியலையா? அந்த சார்ஜர்ல போட்டு தொங்கிட்டு கிடக்கு பாரு. அதுலயே எடு. இந்தாங்க. பக்கத்துலயே கிடக்குற பொருள் கூட கண்ணு தெரியல போல உனக்கு. இம்புட்டுனால தூரமா இருக்கதே கொஞ்சம் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கிடந்தே. இவன் பக்கத்துல இருக்கிறது தெரிய மாட்டேங்க. முதல்ல உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்னாச்சுன்னு பாக்கணும். அட பாங்க
வாங்குங்க. இதுக்கோசரம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு பணத்தை செலவு பண்ணி கிடப்பாங்களாக்கா. வருஷ கணக்கில் ஓடுற மிஸ்ஸே அப்பப்போ வந்து ரிப்பேர் ஆகி போயிடுது. அப்படி இருக்கல மனசு உடம்பு அப்படித்தானே, வயசு ஆக ஆக ஒவ்வொன்றா போக தான் செய்யும். இதுக்கோசரம் ஆஸ்பத்திரி போவாங்களா? சரி போக்க, நீ போன் போட்டு கொடுங்க. ஏட்டி இப்படி பேசுற? உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் இருக்கா சொல்லு பாப்போம். ஆரம்பத்துல எது வந்தாலும் ஆஸ்பத்திரி போய் பாத்துக்கணும் பார்த்துக்க. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்புறம் என்னால தாங்க முடியுமா சொல்லு? நீ இல்லாத வாழ்க்கை தான் வாழ முடியுமா? ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். உடுக்க இதுக்கெல்லாம் போய் புலம்பிட்டு கிடைக்கீங்க. எப்படி தேவையில்லாம பேசுறத சொல்லிவிட்டு பார்த்துக்க. எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு? ஏன் உங்க பேரன் பேத்தி இல்லையா? உங்க மகன் இல்லையா? இந்தா இப்போ உங்க மகன் கூட தான் பேச ஆரம்பிச்சிடும்ல. அப்பப்போ ரெண்டுல ஒரு வார்த்தை பேசுதான். முன்ன மாதிரி இல்லைனாலும் ஏதோ பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிப்போடு சிரிச்சிட்டு போறோம்ல. இதுக்கு மேலே என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் அவன் நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருவான். பொண்ணா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்தை தான் போய் பாப்பாங்க. என் பக்கத்துல இருந்து என்னை யார் பாத்துக்கிடுவா? வயசான காலத்துல உனக்கு நான் எனக்கு நீ அப்படிதான் பாத்துக்க. மற்றபடி பொண்ணா பிள்ளையோ பேர பிள்ளைகளோ எதுவோ நமக்கு வந்து சோறு போட போறதுல நம்ம பார்க்க போறதும் கிடையாது. உன்னை நம்ம 2 பேரும் தான் பாத்துக்கணும். ஆனா உனக்கு இந்த உலகிலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஆம்பளைங்க தனியா வாழ்றதே ரொம்ப கொடுமையான விஷயம் பார்த்துக்க. வயசான காலத்துல பொம்பளைங்க பிள்ளைங்க தைவாளியோ இல்ல தனியா போய் கூட பொழைச்சி பொழுதுக்கு ஓட்டிக்கிடுவாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்க. ஆனா அது ஒரு பொம்பளை இல்லைன்னு வச்சுக்க, அந்த ஆம்பளையால எங்கனும் போய் எதுவும் செஞ்சுக்க முடியாது. வயசு இருக்கிற காலத்துல பொம்பளைகளை மதிக்காம இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறது, புரியாம ஒருத்தர் கோவப்பட்டு கிடக்குறது, வெட்டி வீராப்ப பேசுறது எல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. வயசு ஆக ஆகத்தியா நம்ம பொண்டாட்டியோட அருமையா புரியும் பார்த்துக்க. இந்த என் ஃப்ரெண்டு சத்தாச்சியும் பார்த்துக்க, அவன் பண்ணாத அடாவடியா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைய ஒரு நாளும் மதிச்சதே கிடையாது. பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதும் கிடையாது. அதை ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்ததும் கிடையாது. எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கோம். அப்ப கூட வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம புருஷனே கத்தின்னு அங்கனே கடந்துச்சு. கல்யாணம் பண்ணி பிள்ளைகளும் எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் இப்ப அவங்க குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவன் அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு முடியாம அது பைசா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் அனாதையை தான் நிக்கிறான். எந்த புள்ள பாத்துச்சு, எந்த மருமக பாத்துச்சு, எந்த பேர புள்ள பாத்துச்சு? அவங்கள 1-2 வார்த்தை பேசினாலும் இவனுக்கு அவன் பொண்டாட்டி பேசுற மாதிரி வருமா? பொண்டாட்டிக்காரி இருக்கும்போது அவளை ஒரு பொட்டா கூட மதிக்கல. இல்ல அது பேச்சு பேசி தெரிஞ்சு கிடந்தான். இப்ப அவன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாட்டிக்கு உட்காந்து நினைச்சு தினம் அழுதுட்டு கிடக்கான். அவளுக்கு முன்னாடி நம்ம போயிருக்க கூடாதா? நமக்கு முன்னாடி அவ போய்விட்டாலே இப்ப எனக்கு வேணுன்றதுல யார் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான் பாத்துக்க. ஒவ்வொரு நாளும் வேதனையா இருக்காக்கும். நெசந்தாங்க, பொம்பளைங்க எப்படி வேணாலும் பொழைச்சிக்கிடுவோம். ஆனால் இந்த ஆம்பளைங்களுக்கு தான் அப்படிலாம் இருக்க தெரியாது. ஒரு வீட்டுல பொம்பளை இருந்தாதே அந்த வீடு மகாலட்சுமி கணக்கா மங்களகரமா நல்லா இருக்கும். அது வந்து பொம்பளை இல்லைன்னா காலை எழுந்து காட்டு பங்களா மாதிரி தான் பார்க்கறதுக்கு கொடூரமா கிடக்கும். சரி விடுங்க, எங்கேயே பேசி எங்கேயே போகுதுல்ல, விடுங்க. இப்போ எதுக்கு தேவையில்ல அத்தராத்துல உட்காந்து பேசிக்கிட்டு என் அவளுக்கு போன் போட்டு கொடுக்கணும்ல, முதல்ல அதை செய்ய. இந்தா பேசு. வெளியே அடிக்கிற காத்து கூட வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது இல்லையாங்க? ஏட்டி வெளியே வெளியே மரம்லாம் கிடக்கு, செடியெல்லாம் கிடக்கு, அதனால கொஞ்சம் காத்து அடிக்கு. வீட்டுக்குள்ளே பூரா மரவை தடுப்பு போட்டு கட்டி வச்சிருக்காங்களா, அப்படி எப்படி வெளியே இருக்கிற காத்து உள்ள வரும்? இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரே அனலா இருக்குங்க. கொஞ்ச நேரம் கூட படுத்து உர முடியல, ரொம்ப புழுக்கமா இருக்கு. இந்த வெளியே வந்து நடக்கையில கொஞ்சம் கசகசன்னு இல்லாம காத்து அடிக்கிறதுல கொஞ்சம் நல்ல இதமா இருக்கு. இதுக்கு தான் சொல்றது, அந்த காலத்துல ஏசி ஃபேனு கரண்ட் கூட இல்லாம கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. அதுதான் வீட்டுக்கு பழகிருச்சு. நாம என்ன ஆரம்ப ஏசி ஃபேனு போட்டுட்டு அதுலயே உட்காந்து கிடந்து இப்போ எதுவும் இல்லாம எப்படி கஷ்டப்பட்டு கிடக்கும் பாரு. என்னைக்குமே நமக்கு இதுதான் நிரந்தரம் ராணி, அது மாதிரி மனசு வச்சுக்கணும். நீங்க பேசுறத பார்த்தா நான் ஏதோ பெரிய ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல ராணி. யார் என்னத்துல? அம்மா தாங்க போன் பண்றாங்க. ஹலோ, அம்மா எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? பிள்ளைகள் எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பிள்ளைங்க நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்பதான் சாப்பிட்டோம் பாத்தீங்க. பிள்ளைங்க 2 டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க தான் சரி கொஞ்ச நேரம் வெளியே காத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சா, கொஞ்சம் கசகசன்னு கிடக்கு, காத்தார கொஞ்ச நேரம் நடப்போம், சாப்பிட்ட சாப்பாடுல செரிக்கட்டுமேனு 2 பேரும் நடந்து கிடந்தோம். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். சரி நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா என்னமோ தான் ஃபோன் பண்ணாம அமைதி விட்டுட்டேன். அப்படியா? இங்க கூட வீட்டுக்கு வெளியே காத்தடிக்கி, உள்ளதான் ஒரே புழுக்கமா இருக்கு. இங்கேயும் அதேதாம்மா. அப்புறம் கண்ணே, பிள்ளைகளுக்கு பரிச்சு முடிஞ்சிருச்சா? அதை கேட்கலாம் தான் போன போட்டேன். ஆமாம்மா, நானே உங்களுக்கு சொல்லலாம் தான் நினச்சேன். பரிச்சு முடிஞ்சு லீவில் விட்டாங்க. அன்னைக்கம்மா இல்லை நாளைக்கு இல்லை நாளாண்டிக்கு அங்கே வரவான்னு நினைக்கேன். வரும்போது ஃபோன் பண்ணுதேன். பிள்ளைகளை வந்து புட்டு ஒரு 10 நாள் அங்கே கிடக்கட்டும். சரிதானே? உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை தானே? எனக்கு என்னடி சிரமம்? பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறதே சந்தோஷம் எங்களுக்கு. கொண்டாந்து விட்டுட்டுப்பா. வருஷத்துக்கு ஒரு தர பிள்ளைய வருது, சந்தோஷமா இருந்துட்டு போட்டா. இல்லைம்மா, உங்களுக்கு வயலில் வேலை கிடக்கும், வீட்டில் வேலை இருக்கும், அதை யோசிச்சுக்கிட்டேன். அடியே கூறுக்கட்டவுல கொண்டாந்து பிள்ளைகளை விட்டுட்டு போட்டே. எனக்கு என்ன சிரமம் இருக்கு? பேசுதா பாரு பியாச்சே. அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட உங்கள் அண்ணன் அவளை பார்த்தேன் பார்த்துக்க. அந்த அண்ணன் பக்கம் ஏதோ அவள் ஃப்ரெண்டு பக்கம் வந்துருப்பா போல இருக்கு. சின்னவ
அவளதையும் பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு போனுச்சு. அவ கூட கேட்டா எப்போ அத்தை பசங்க பூமாரி கவின்லாம் ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கிடந்தேன். எனக்கு என்னடி தெரியும், உன் அத்தை கறி போன போட்டு எதுவும் சொல்லலை. சொன்னா சொல்லுதே எப்படி ஒரு வாரத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அண்ணாவெல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? நல்லாத்தையும் கிடக்கான். உன் அண்ணன் அப்பப்போ சந்தையில் பார்ப்பேன், சரியா பேச மாட்டான். ஆனால் முன்னைக்கு வரை இப்போ பரவாயில்லை, பார்த்துட்டு தலையை மட்டும் அசைச்சிட்டு போவான். நானும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டு வந்துடுவேன். சரிங்கம்மா. அப்பா என்ன பண்ணுறாரு? உங்கள் அப்பா தான் இங்கே தான் கொடுக்குறத இரு. ஏங்க இந்த பேசுங்க. ஹலோ சொல்லுமா ராணி, எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? பிள்ளைகள் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கும்ப்பா. எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லதே இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் நாங்கள் ஊருக்கு வருவேன். சரி சரி வாங்க, எல்லாரும் தானே வரீங்க? சரி வாங்க. இந்த அவர்கிட்ட கொடுக்குறேன்ப்பா, இங்கே பேசுங்க. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ளை, நீங்க எப்படி இருக்கீங்க? வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு சொன்னதுலேருந்து மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை இல்லைங்களா? நல்லா தானே இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்க மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி மாப்பிள்ளை, ஊருக்கு பார்த்து பத்திரமா வாங்க. என்னால் வர முடிஞ்சா நானே ராணியும் பிள்ளைகளும் கொண்டாந்து விட்டுட்டு வருவேன். அப்படி இல்லாட்டி ராணியை மட்டும் பஸ் ஏற்றி விடுதேன், பிள்ளைகளையும் ராணியை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. நீங்களும் ஒரு வந்துட்டு போக மாப்பிள்ளை. வீட்டில் இருந்து ஒத்தியில் என்ன பண்ண போறீங்க? வந்து 1 நாள் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? வேலை இருக்கு மாமா, முடிஞ்ச அளவுக்கு லீவ் சொல்லிட்டு வரேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரி வரும்போது போன் அடிக்க. சரி பாருங்க. பிள்ளைகளே தூங்கிடுச்சோ? அதுக்கு என்ன, சரி டிவி தானே, பார்க்கட்டும். சரி நாளைக்கு போன் பண்ணுதோம், வைக்கிற மாப்பிள்ளை. சரி. என்னங்க அதுக்குள்ள வச்சுட்டீங்க? பேரும் பேத்திட்டு ஒரு வார்த்தை கூட பேசலையே. டிவிக்கு 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு கிடக்காங்களாம் பத்திக்க. அவங்க உள்ள டிவி படுத்துட்டு பார்த்து கிடக்கலாம். அதுக்கு எங்க போன்ல சரியா பேசுதுங்க, ஒன்னும் பிடி கொடுத்து பேச மாட்டேதுங்க. இன்னும் 2 நாள்ல கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கால. அப்புறம் நேரில் ஆசை தீர கொஞ்சம் பேசிக்க, இப்ப படுத்து தூங்கிக்க. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப குசுமதியா. அது சரி, உன் மகக்கிட்ட இப்ப என்ன சொன்னீங்க? பேத்திக்காரியை பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. ஆமாங்க, இந்த சின்னவ கிடக்கல அவதியான், அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருப்பா போல. அந்த பக்கமா நான் போகையில என்னை பார்த்து பேசிச்சு, எப்போதான் அத்தை பசங்க வராங்கன்னு. நானும் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பிள்ளைகளும் நம்ம கிட்ட பேசதான் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க அம்மா கறிக்கு பயம் இல்லை போல இருக்கு. ஆமா, உங்க ஃப்ரெண்டு பேத்திக்கலாம் அப்படியே உங்களை மாதிரி சரியான வாய்க. அவங்கள அது பயப்படாது, எதுவும் பிரச்சனை வேண்டாம், பெருசு பண்ணிக்க வேண்டாமேனே இவ்வளவு நாள பேசாம அமைதியா கலந்துச்சிக்க. மற்றபடி அவங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டலாம், பேசாம இல்லை பார்த்து விடுங்க. ஏட்டி என்னடி என்னைய மாதிரி ரொம்ப வாய் அதிகம் சொல்லிடுவா? நான் என்ன அப்படியே வாய் சண்டை போட்டுட்டு இருக்கேன்? ஐயோ அப்படி இல்லையே, குணத்துலையும் நான் உங்களை மாதிரி வீரத்துலேயும் உங்களை மாதிரின்னு சொல்ல வந்தேன். நம்மளால வீண் ரொம்ப எதுக்கு, அதனால வீணை ஒதுங்கி போயிடுமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒதுங்கி போயிடுதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஒன்றும் நம்ம மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. அவங்க அம்மாவை எது சண்டை போட கடவுளேன்னு சொல்லிட்டு அமைதியாக கிடக்குங்க. அம்பிட்டுதான். சரிதான். சரி தூங்கு, நேரம் ஆகுதுல. சரி அந்த போன கொண்டு போய் அந்த சார்ஜர்லேயே மறுபடியும் போட்டு வச்சிடுறேன். ராத்திரி நேரத்தில் எதுக்கு? சார்ஜ் தான் கிடக்கல, போதும் விடு, படுத்து தூங்கு. ஏங்க அந்த லைட்டை அமுத்தி விட்டு நீங்களும் படுக்க, நேரமாகுது. என்னை சொல்லிட்டு இந்த மனுஷன் படுக்காம என்னையே பார்த்துட்டு கிடப்பாரு. பரவாயில்லையே, அந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் நான் உன்னையே தான் பார்க்கறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சல. ஆமா, இது கூட தெரியாது. இதுக்கு வேற தனியாக கேமரா வச்சு பார்ப்பாங்களோ? நீங்க பார்க்குற பார்வதியா எனக்கு நல்லா தெரியுமே. தூங்குங்க. சரியான கள்ளி. இந்த சிவனுக்கு 3 கண்ணு இருக்கிற மாதிரி உன் முதுகுக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கோ?